வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனவளக்கலையில் பதஞ்சலி யோகம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி என்பன பதஞ்சலி மகான் வகுத்த அஷ்டாங்க யோகம், அதாவது 8 படித்தளங்கள் அமைந்த யோக வாழ்க்கை. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்ற 4 உடலுக்கான பயிற்சிகள். பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி என்ற 4 மனப்பக்குவத்திற்கான பயிற்சிகள். எப்படி என்றால், யமம் என்பது யம தர்மன் என்று சொல்கிறோம் அல்லவா, தெய்வ நீதி. அதாவது தெய்வ நீதிக்கு ஒத்தபடி எண்ணம், சொல், செயல்களை அறத்தோடு ஒழுக்கத்தோடு பயன் கொள்கின்ற வாழ்கின்ற முறை யமம். இவற்றுக்கு முரண்பட்டவை மனதின் ஆசைகள் காரணமாக முரண்பட்ட செயலை செய்வதற்கான எண்ணமோ சூழலோ அமைகின்ற போது அவற்றை விலக்கி வைப்பது நீ யமம். அடுத்தது, இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு சில அசைவுகள், சீரான அசைவுகள் தேவை. அதை ஆசனம் என்று சொல்வார்கள். இந்த ஆசனத்தோடு மூச்சு பயிற்சியும் இணைக்க வேண்டும். அதாவது பிராணாயாமம் என்பது ஒரு நியமத்தோடு அல்லது ஒரு முறைப்படி இந்த மூச்சை உள்ளே இழுப்பது, இருத்துவது, மீண்டும் வெளியே விடுவது, பிறகு சூன்யகம் என்று மூச்சு இல்லாமல் மனதை அந்த நுரையீரலை கட்டுப்படுத்துவது என்ற வகையிலே ஒரு மூச்சு இயக்க நீதியை பிராணன் நியமம் என்று சொல்வார்கள். இந்த மூச்சு ஒழுங்குபடுகின்ற போது மனம் அடைகின்ற நிலைகள் தான் அடுத்த 4 பக்குவங்கள். பிரத்யாகாரா என்பது வெளியே ஒடுக்கின்ற மனதை நிறுத்துவது. மனதின் இயல்பே உடலை கடந்து எப்போதும் உலகில் பொருட்களாக, மக்களாக உணர்ந்து துய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வெளி அலைகள் தான். அந்த வெளியே ஓடுகின்ற மனதை நிறுத்துவது சித்த விருத்தி நிரோத்யக என்பார்கள். அப்படி நிறுத்திய மனதை ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தின் மீதோ அல்லது ஒரு வடிவத்தின் மீதோ அல்லது ஒரு சிலையின் மீதோ நிலைநிறுத்துகின்ற பயிற்சி, அதாவது கான்சன்ட்ரேஷன் என்று சொல்கின்றோமே, அந்த ஓர்மை பயிற்சி தான் தாரணா. அப்படி நின்று பழகிய மனதை தன்னுள்ளே திருப்புகின்ற ஒரு யூடர்ன், வெளியே நின்று பழகிய மனதை உள்நோக்கி திருப்பி நம்முடைய உடலிலே உயிர் மையங்கள் மீது நிலைநிறுத்துகின்ற போது அது தியானம். ஒவ்வொரு மையமாக கடந்து நம்முடைய உச்சியை கடந்து சக்தி வெளி அல்லது இன்னும் உயர்ந்து சிவகலத்தோடு சுத்த வெளியோடு இணைகின்ற போது ஆதியாகிய அந்த சிவத்தோடு லயமான நிலை, சமமான நிலையே சமம் ஆதி சமாதி நிலை. இப்படி மனிதனாக பிறந்தவன் ஒழுக்க பழக்கத்தோடு வாழ்ந்து தீயவற்றை விலக்கி முறையான பயிற்சிகளோடு படிப்படியாக உயர்வடைந்து இறைவனோடு ஒன்றி கலந்துவிட வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கையின் அமைப்பு என்பதை 8 அம்சங்களாக அஷ்டாங்க யோகமாக வகுத்த மகான் பதஞ்சலி. இந்த யோகத்தோடு வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அருளிய மனவளக்கலை எப்படி ஒத்திருக்கிறது என்பதே இந்த சிந்தனை. மனவளக்கலையிலேயும் தாம்பத்தியம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை என்ற 5 துய்ப்பில் அளவுமுறை காத்தல் யமம். அதிலே அளவு மீறாமல் தடுப்பது நியமம். எப்படி என்றால், உணவு உண்கின்றோம், ஏப்பம் வருவதற்கு முன்பே நிறுத்திவிடுவது யமம், அதாவது செய்ய வேண்டியது. ஏப்பம் வந்த பிறகும் உண்பது தவறு, அது விலக்கப்பட வேண்டியது, அது நியமம்.
இப்படி உடலை வருத்தாத யமம் நியமத்தோடு பிராணாயாமத்தோடு கூடிய எளிய ஆசனங்களே மகரிஷி தந்த எளிய முறை உடற்பயிற்சி. இவற்றோடு மகரிஷியின் அறிமுகம் சித்தர் கண்ட காயல்ப பயிற்சியை மீண்டும் நமக்கு அறிமுகப்படுத்தியது. அடுத்ததாக விளக்கங்களை, அதாவது வேதத்திரிய தத்துவ விளக்கங்களை கேட்பதும் படிப்பதும் சிந்திப்பதும் பிரத்யாகார மற்றும் தாரணையில் அடங்கும். அதாவது நாம் மகரிஷியுடைய சொற்பொழிவுகளை கேட்கின்ற போதோ அல்லது அவருடைய நூல்களை நாம் படிக்கின்ற போதோ, இந்த இரண்டையும் நாம் சிந்திக்கின்ற போதோ மனம் எங்கேயும் ஓடுவதில்லை, அந்த கருத்திலேயே நின்று விடுகிறது. இது பிரத்யாகாரம். வெளியே ஓடுகின்ற மனதை நிறுத்திவிட்டோம். அது மட்டுமல்ல, அந்த கருத்திலே ஊன்றி படிக்கின்ற போது அது ஒருமை நிலைக்கு நம்மை இட்டுச் செல்கிறது, கான்சன்ட்ரேஷன். இது தாரணா. எனவே மகரிஷியின் கருத்துக்களை கேட்பது, நூல்களை படிப்பது, இரண்டையும் சிந்திப்பது என்ற 3 வழிகளில் மனம் பக்குவம் அடைய அடைய தியானத்தில் மனம் லயமாகத் தொடங்கும். தாரணையில் தேர்ச்சி பெறாமல் தியானம் வராது. பக்தி மார்க்கத்தில் கோவில் குளம் என்று சுற்றி ஓரளவு பக்குவமாகி தியானத்திற்கு வர வேண்டும். அல்லது ஞான மார்க்கத்தில் தத்துவ விளக்கங்களை கேட்டு அவற்றை சிந்தித்து தெளிந்து தியானத்தில் மனம் ஒன்ற வேண்டும். எனவே தாரணையை தவிர்த்து நேராக தியான பயிற்சியில் மேன்மை பெறுவது சாத்தியமில்லை. ஏன் தீட்சை எடுத்த பிறகும் பல ஆண்டுகள் தியான பயிற்சி செய்தும் இந்த மனம் அவ்வளவு எளிதில் லயமாவது இல்லை என்ற ஒரு கேள்வி நம் எல்லோருக்கும் உண்டு. காரணம் என்ன என்றால், தாரணை என்ற தத்துவத்தை படிப்பது, கேட்பது, சிந்திப்பது ஆகியவற்றில் அந்த அளவுக்கு நாம் அக்கறை செலுத்துவதில்லை. தீட்சை எடுத்தால் தியானம் வந்துவிடும் என்று நினைக்கின்ற அன்பர்கள் பல பேர், தவம் முடிந்த உடனேயே எழுந்து செல்பவர்கள் பல பேர், அடுத்து உள்ள சிந்தனை விருந்தை கேட்பதற்கு அவர்கள் நாட்டம் கொள்வதில்லை. எனவே தொடர் முயற்சியும் பயிற்சியும் இணைந்தால் மட்டுமே தியானத்தில் சித்திக்க முடியும். அதனால் தாரணை என்ற பயிற்சியை தொடர்ந்து செய்து செய்து அடைந்த பக்குவத்தை கொண்டு தவத்தில் மேன்மை பெற வேண்டும். மனம் உயிரில் நிலைப்பது தவம். ஆனால் மனதை நில் என்றால் நிற்கிறதா? சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க இயலாத சட கசட மூட மட்டி என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார் அருணகிரியார். ஆனால் அதை அப்படியே விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்து செய்து பழகி 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 ஒரு நாள் அந்த உச்சத்தை தொடுகின்ற போது எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சொரபதியே என்று வியந்து போகிறார். எனவே நாம் தவம் செய்வது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. 30 நிமிடமும் மனம் நிலைக்கவும் செய்யாது. அப்போ 30 நிமிடம் தவ நிலையில் அமர்கிறோம் என்றால் 30 நிமிடமும் தவம் செய்வதல்ல, ஒரு சில வினாடிகளாவது தவமாக இந்த மனம் லயித்து போகாதா என்று தேடுகின்ற முயற்சியையே நாம் 30 நிமிடம் பயில்கிறோம். ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத பூர்ண பிரக்ஞை நிலைதான் தவத்தின் உச்சம். அதான் சமாதி நிலை. இது சில வினாடிகள் மட்டுமே கிட்டும். பல காலம் தவம் செய்து செய்து பழகி தேர்ச்சி பெறுகின்ற போது அந்த எண்ணெய் இழந்த நலம் கிட்டும். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன் என்கிறார் மகரிஷி அவர்கள். இந்த ஜீவாத்மா தன் மூலமான பரமாத்மாவோடு ஒன்றி கலந்து லயமாகிவிட வேண்டும், ஒன்றாகிவிட வேண்டும். அப்போது மனம் அங்கே இல்லை, உடல் சார்ந்த உணர்ச்சியும் இல்லை. உடல் சார்ந்து செயல்பட்ட அறிவு இப்போது தன் மூலமாகிய பேரறிவோடு லயமாகிவிட்டது. அதனால் 2 என்ற நிலை மாறி ஒன்றாகிவிட்டது. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானோம், பரமானந்தம். அதுதான் ஆதிக்கு சமமான சமாதி நிலை. நான் என்று சொல்வதற்கு அங்கு யாரும் இல்லை. நான் செய்கிறேன் என்பதும் அங்கு இல்லை. என் செயல் என்பதெல்லாம் இறைவா,
என்னுள் இருக்கும் உன் செயலே. ஊட்டுவிக்கின்றாய் உண்ணுகின்றேன், உறங்குவிக்கின்றாய் உறங்குகின்றேன், உறங்காத என்னை ஆட்டுவிக்கின்றாய் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவதுதான் என்னே என்று வியந்தாரே வள்ளலார். அந்த நிலைதான் சமாதி நிலை. எல்லாம் இறைவனுடைய செயலாகவே பார்க்கின்ற பக்குவத்தில் நான் செய்தேன் என்ற தன்முனைப்பு அங்கு இருக்காது. நான் என்ற சிற்றெல்லை அற்று போகின்ற போது தவம் செய்கிறேன் என்பது கூட பொருந்தாது. தவமாகவே மாறிவிட்டேன் என்பதுதான் பொருந்தும். இறைவனை அறிவதற்கான முயற்சி தியானம். தியானத்தில் லயமான பின் உடலோ தனித்த உணர்வுகளோ அங்கு இல்லை. நாமே தவமாக மாறிவிடுகின்றோம். இறைவனே மா தவமாகத்தான் இருக்கின்றான். அதைத்தான் மா தவமே என்பதுதான் மாதவன் என்று சொல்லானது. தவம் என்பது அமைதி நிலை. கடல் நீர் அமைதியாக நடுக்கடலில் இருப்பது போல சலனமில்லாத மனம் அமைதியில் அறிவாக நிற்கிறது. ஜீவனில் பின்னப்பட்டு சிற்றறிவாக இயங்குவது, தன் மூலமாகிய பேரறிவோடு லயமாவது பேரின்பம். என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து வாழ்த்துகின்றேன். அந்த வாழ்த்து நமக்கும் பயனாகும். வாழ்ந்து பார்ப்போமே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.